இந்த கவிதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்லாம் தெரியலங்க. முதல்ல படிக்கும்போது எனக்குமே ஒரு மாதிரி நெருடலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போகத்தான் இந்த கவிதையோட அடிநாதமே எனக்கு புரிய ஆரம்பிச்சதுங்க. பெண்கள் மீது இன்னும் கூடுதலான ஒரு மரியாதையை கொடுத்துச்சு இந்த கவிதை தான் சொல்லலாம். இந்த கவிதையை படிக்கிறேன், கேளுங்களேன். மூச்சடக்கி முத்தமிட்டு மார்பை கசக்கி எச்சில் பட்டு ஊடல் பிடியில் தொப்புள் தொட்டு உசுப்பும் கடியில் முனகள் இட்டு யோனி நுழைத்து இன்பம் கொண்டு கசியும் திரவம் பிசிறி அடித்து நீட்டி நிமிர்ந்து அயர்ந்து உறங்கினால் முடிந்து போகும் ஆணின் மோகம். ஆனால் பெண் என்பவள் உன் உணர்வு கடியில் உதடு வலித்து முரட்டு பிடியில் மார்பு வலித்து உருட்டு அசைவில் வயிறு வலித்து சுமக்கும் கணத்தில் உடல் வலித்து உணரும் வலியை வெளியே சொல்லாமல் வேண்டும் நேரமெல்லாம் உடல் பசிக்கு விருந்தாகி உணரும் சலுகையாக பிள்ளை வலியும் பெறுகிறாளே, அவளுக்கு என்ன செய்ய இயலும் முன்னால்? வேறொன்றும் செய்யாதே பெண்ணும் உயிரென்று மதி, உயிர் கொண்டு நேசி உள்ளார்ந்து யாசி, பெண்மையை கையாளும் மென்மை உனக்கே புரிந்துவிடும். பெண் என்பவள் பூவானவள், அதை கசக்கி எறிந்து விடாதே, அதை நுகர்ந்து அரவணைத்துக்கொள். அவள் என்றும் தேவதையாகவே இருப்பாள் உன் ஆழ் மனதில். இந்த கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Download ShareChat.